எம்ஜிஆரின் கடைசி முத்தம். திரைத்துறையில் சிவாஜி மற்றும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எதிரெதிராக நின்றாலும் சிவாஜியும் எம்ஜிஆரும் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். இதற்கு எத்தனையோ நிகழ்ச்சிகளை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். 5/12/1987 ஆண்டு, அதாவது எம்ஜிஆர் மறைவதற்கு 19 நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சி. இயக்குனர் மணிவண்ணனின் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜியும் சத்யராஜும் இணைந்து நடித்த ஜல்லிக்கட்டு என்ற படத்தின் 100வது நாள் விழா நடைபெற்றது. அப்போது தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அந்த விழாவில் கலந்து கொண்டு அப்படத்தில் நடித்த நடிகர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். அதில் நடித்திருந்த நடிகர் திலகம் சிவாஜிக்கு கேடயத்தை கொடுத்த எம்ஜிஆர் சிவாஜியின் கன்னத்தை காட்டச் சொல்லி அன்பாக முத்தமிடுகிறார். முத்தம் பெற்ற சிவாஜி நாற்காலியில் அமர்ந்து விடுகிறார். அடுத்து நடிகர் நம்பியாருக்கு கேடயத்தை வழங்கிய எம்ஜிஆரிடம் நம்பியார் கன்னத்தை காட்டி முத்தம் கேட்கிறார். ஆனால் எம்ஜிஆர் சிரித்துக்கொண்டே அவருக்கு முத்தம் கொடுக்காமல் நாற்காலியில் அமர்ந்து விடுகிறார். நம்பியாரோ அமர்ந்திருந்த எம்ஜிஆரிடம் குனிந்து தொடர்ந்து முத்தம் கேட்கிறார். எம்ஜிஆர் கொடுக்க மறுக்கிறார். அருகில் இருந்த சிவாஜியோ நடிகர் நம்பியாரின் முதுகில் செல்லமாக தட்டுகிறார். அருகில் இருந்தவர்கள் அனைவரும் சிரிக்கிறார்கள். இக்காட்சியை பார்க்கும் நம்மாலும் சிரிப்பை தவிர்க்க முடியவில்லை. எம்ஜிஆரிடம் முத்தம் கேட்ட நம்பியாருக்கு முத்தம் கிடைத்ததா என்பது தெரியவில்லை. காரணம், கேமரா அதனை தெளிவாக காட்டாமல் மறைத்து விடுகிறது. ஆனால் நம்பியார் கன்னத்தை தடவிக்கொண்டே வருவதை பார்த்தால் முத்தம் தன் தம்பி சிவாஜிக்கு மட்டும்தான், மற்றவருக்கு இல்லை என்று கூறி கன்னத்தில் செல்லமாக எம்ஜிஆர் தட்டியிருப்பார். அந்த செல்ல தட்டு நம்பியாருக்கு வலியை ஏற்படுத்தியிருக்கும். அதனால் நம்பியார் வாயை ஊதிக்கொண்டும் கன்னத்தை தடவிக்கொண்டும் அவரது இருக்கையில் சென்று அமர்கிறார். எம்ஜிஆர் கலந்து கொண்ட கடைசி திரைப்பட விழாவும் இதுதான். சிவாஜிக்கு கொடுத்த கடைசி முத்தமும் அதுதான். அதன் பிறகு சரியாக 19 நாட்கள் கழித்து 24/12/1987 நள்ளிரவு 2 மணியளவில் மாரடைப்பு ஏற்பட்டு எம்ஜிஆர் மறைகிறார். தமிழ்நாடே கண்ணீரில் மூழ்கியது.